முகநூல் நேரலையின் மூலம் உங்களை எல்லாம் தொடர்பு கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த ஏஐஒய்எஃப்பின் மாநில குழுவிற்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது 100வது பதிவு என்று கருதுகிறேன். 180 உரைகள் முடிந்து 100வதாக நான் இங்கே உங்கள் முன் இருக்கிறேன். இந்த நேரலையின் மூலம் சில பல கருத்துக்களை தெரிவிக்கின்ற வாய்ப்பை அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் பாரதி அவர்கள் ஏற்பாடு செய்து தந்துள்ளார். நான் முதலிலே இதை மறுத்துவிட்டேன். ஏனெனில் முகங்களே எதிர்ப்பில் தெரியாத நிலையில் பேசுவது எனக்கு பிடிபடவில்லை. அது எனக்கு உடன்பாடாக தெரியவும் இல்லை. ஒரு செயற்கைத்தனம் மேலோங்கி இருக்கிறது என்று கருத்து தெரிவித்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் இவற்றை காணுகிற வாய்ப்பை பலரும் ஷேர் செய்வார்கள். அதன் மூலம் ஏற்படும் கருத்துக்கள் இன்றைய தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் இந்த வழிமுறையை பயன்படுத்துவது பொருத்தமானது என்று அவர் என்னை மிரட்டி பிடித்து இந்த பேச்சை நிகழ்த்த வாய்ப்பளித்திருக்கிறார். அவருக்கு எனது சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் எந்த தலைப்பின் கீழ் பேசலாம் என்ற சிந்தனையோட்டம் நிலவிய போது இந்த தமிழ் மண்ணில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர், சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஞான முழக்கமாக எழுந்த யாவரும் கேளீர் யாதும் ஊர்தான் என்ற கருத்துக்குள் நின்று யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தலைப்பின் கீழ் சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நான் நினைத்து இதை தொடங்குகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற 4 சொற்கள் இந்த 2 வரியில் அடங்கியிருக்கும். யாதும் என்று சொன்னால் நான் பிறந்து வளர்ந்த தமிழ் மண் மட்டுமல்ல, மனிதர்கள் வாழுகிற உலகின் பிரபல கண்டங்களில் பிரபல நாடுகளில் வாழ்கிற அனைத்து மக்களின் வாழ்விடங்களும் என்னுடைய வாழ்விடங்கள் போன்றான். எனக்குரியதாக அதை நான் கருதுகிறேன். அதுவும் என்னுடைய வாழ்விடம்தான். அதேபோல் யாவரும் அவர் மஞ்சள் நிறத்தவரா, கருப்பு நிறத்தவரா, இரண்டும் கலந்த நிறத்தவரா, சப்பை மூக்காக இருக்கிறவர்களா, இல்லை கூர்ந்த மூக்குள்ளவர்களா என்றெல்லாம் பேதம் பாராமல் யாவரும் யாவரும் என்றவன் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டார். யாவரும் கேளீர். உலகின் மனித குலம் வாழுகிற எல்லா பகுதிகளும் என்னுடைய ஊர்தான். அந்த ஊரும் என்னுடைய ஊரு வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். அதுவும் பூமி பரப்பில் இருக்கிறது, என்னுடைய ஊரும் பூமி பரப்பில் இருக்கிறது. இதை பிரிக்கிற பிளக்கிற எல்லை கோடுகள் காலத்தால் தேய்த்து அழிக்கப்பட்டுள்ளன. கால வெள்ளத்தில் மண்ணுருண்டை போல் கரைந்து போய்விடும். காலத்தால் அது உதிர்ந்து போகும், உலர்ந்து உதிர்ந்து விடும் என்ற வளர்ச்சி விஞ்ஞானத்தின் உண்மையை இன்றுள்ள பலர் அறியாமல் இருக்கலாம்.
அஞ்ஞான எல்லைக்குள் நின்று கொண்டு சிந்தித்தால் அப்படித்தான் சிந்திக்க இயலும். ஆனால் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது, எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று இருந்த நிலை இன்று இல்லை. நான் தொடங்கிய போது இருந்த கணம் இப்பொழுது இல்லை. எல்லாம் மாறுகிறது, வளருகிறது என்பதும், எந்த ஒன்றும் கீழ் நோக்கி வளருவதில்லை, மேல் நோக்கித்தான் வளர்கிறது என்பதும் சமூக விஞ்ஞானம் கண்டறிந்த அடிப்படை உண்மைகளாகும். அந்த அடிப்படையிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது. ஒரு 2000 வருஷத்திற்கு முன்னரே உலகத்தின் பல பகுதிகளில் வாழ்கிறவர்களையும் என்னுடைய இரத்த சம்பந்தமுள்ள உறவினர்கள் தான். அவர்கள் வாழுகிற பூமியும் ஒன்றுதான், நான் வாழுகிற பூமியும் ஒன்றுதான். இதில் நானாக எல்லை கோடு போட்டு மாநில எல்லை, மாவட்ட எல்லை, ஊர் எல்லை, நாட்டின் எல்லை என்று நானாக பிளவுபடுத்திக் கொண்டதே தவிர பூமி பரப்பு ஒன்றுதான். எனவே அனைவருமே வாழுகிற இடம் நம் ஊர். நம்முடைய ஊர் எது? பூமி பரப்பு தான். இந்த பூமி பரப்பில் வாழுகிற எல்லோரும் நம்முடைய உறவினர்கள் தான், மனித குலம்தான். மனிதனோடு உறவு கொள்ள வேண்டும், உறவினர் என்று உணர வேண்டும். மனித இனம் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பெருவேட்கையோடு தான் நம்முடைய ஞான தந்தையர்கள் இத்தகைய கருத்து முழக்கத்தை கால வெள்ளத்திலும் அழியாதபடி நம்முடைய ஞான சொத்தாக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அவற்றை சிந்திப்பதற்கு அவசியமான தேவை இப்பொழுது குறிப்பாக தமிழ்நாட்டில் எழுந்திருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முழங்கிய அந்த மண்ணில் அந்த முழக்கத்தை நம்முடைய எதிரார்ஜித சொத்தாக நமக்கு வழங்கிவிட்டு போனார்கள். அந்த சொத்தை நாம் காப்பாற்றுகிறோமா? அதை பண்படுத்துகிறோமா? அவர்கள் கொடுத்த ஞான வழியை நாம் மேற்கொண்டு நடைபோடுகிறோமா என்பதை நின்று நிதானமாக கவனிக்க வேண்டும். பதற வேண்டியதில்லை. பதறுகிற எந்த ஒன்றும் சிதறி போகும் என்றுதான் நாம் கண்டிருக்கிறோம் அனுபவத்தில். எனவே பதறாமல் இது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய தமிழ் மண்ணும் மரபும் போதித்த ஞானம் இதுதான். நம்முடைய முன்னவர்கள் சிற்றுளியும் சுத்தியலும் கொண்டு ஒரு பாறையில் மனித உருவை செதுக்குகிற சிற்பி போல் நம்மை செதுக்க முயன்றார்கள். நமக்கு நல்ல உருவம் இருக்கிறது மனிதர்களை போல். மனித உருவத்தை படைத்துள்ள நாம் இன்னமும் மனித உள்ளத்தை பெறவில்லை. மனிதன் மனித உடலை பெற்றிருக்கிறான், உருவத்தை பெற்றிருக்கிறான். ஆனால் மனிதனுக்கே உரிய உள்ளத்தை பெறவில்லை என்று கருதிய நம்முடைய மேன்மக்கள், நம்முடைய ஞான தந்தையர்கள் காலங்காலமாக சிற்றுளியும் சுற்றியலும் செதுக்குகிற மாதிரி நம்முடைய உள்ளத்தை, பண்பை செதுக்க முயன்றார். உள்ளத்தை மனித பண்போடு மிளிர வைப்பதற்காக முயன்ற முயற்சிதான் இலக்கியம். இந்த இலக்கியம் மனித மனதை, மனித உடல் மட்டுமல்ல, மனித மனமும் மனிதம் குடிகொண்டுள்ள இடமாக மாற வேண்டும். காலில் அடிபட்டால் கண் கலங்குவது போல் உலகில் நம்முடைய மனித குலத்திற்கு ஏதொரு தீங்கு ஏற்பட்டாலும் உடனடியாக அந்த காயம் நமக்கு வலியை ஏற்படுத்த வேண்டும். அவனுக்கு ஏற்பட்ட துன்பம் நமக்குரியதாக உணர்கிற முறையில் நம்முடைய உள்ளத்தை செதுக்க முயன்றிருக்கிறார்கள். அந்த முயற்சி பல 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் நீடிக்கிறது. முயற்சி நீடிக்கிறதாகவே இருக்கிறதே தவிர முயற்சி பெரிய அளவில்
பலனளித்து விட்டது என்று சொல்ல முடியாது. ஆனால் பலனே அளிக்கவில்லை என்றும் சொல்லிவிட முடியாது. விரும்புகிற அளவிற்கு அவை பயன்படுத்தப்படவில்லை என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மூதாதையர்கள் என்ன நினைத்தார்கள் என்பதை, அவர்கள் எதை மதித்தார்கள், எதை வெறுத்தார்கள் என்பதை நம்முடைய இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், நாட்டுப்புற செவி வழியாக சேமிக்கப்பட்ட நாட்டுப்புற கதைகள், கவிதைகள், பாடல்கள் காட்டுகின்றன. அவர்களுடைய கனவு எதாக இருந்தது? அவர்கள் எதை நேசித்து வளர்க்க விரும்பினார்கள் என்பதெல்லாம் அவற்றில் தேங்கி உறைந்து கிடக்கிறது. அந்த ஞான சொத்தைத்தான் நாம் ஊடுருவி கண்டு உணர்ந்து நிகழ்கால தலைமுறைக்கு உணர்த்த வேண்டும். அதில் மிகச்சிறந்த 4 சொற்கள் தான், 2 வரிகள் தான். யாரும் ஊரே யாவரும் கேள். நீங்கள் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். தனியாக வந்து கொண்டு ஒவ்வொரு சொல்லையும் பிரித்து சிந்தித்து பாருங்கள். கண்களை மூடியபடி நன்றாக யோசித்து பார்த்தால் மனிதன் கருப்பு தென்படவில்லை, வெள்ளை தென்படவில்லை, மஞ்சள் நிறம் தென்படவில்லை, இரண்டும் கலந்த கலவை நிறமும் தென்படவில்லை. வருணங்கள் நம்மை ஆதிக்கம் செலுத்தவில்லை. அறிவே எது நிற்கிறது, எது நிலைக்கிறது? மனிதனை மனிதனாக பார்க்கிற மகத்தான மனித பார்வை நமக்கு கிடைக்கிற போதுதான் இவற்றை உணர முடியும். மனித உள்ளம் மனிதனை மனிதனாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நாம் பலதை பார்க்கிறோம். வட்டார வெறி உணர்வுகள் தூண்டப்படுகின்றன, வெறி பிடித்து ஆடுகின்றன பல இடங்களில். தமிழனை வெட்டி கொல்லுகிறான். ஒரே மொழி பேசுகிறவனை குத்தி கொல்ல, வெட்டி கொல்ல எது காரணம்? சாதி வெறி. மனிதனை மனிதனாக புரிந்து கொள்ள விடாமல் மனிதனை மீண்டும் மிருகமாக்கி கொண்டிருப்பது எது? சாதி வெறி, மத வெறி, இன வெறி, வட்டார வெறிகள். இது மனிதனிடமிருந்து, மனித சமூகத்திடமிருந்து நம்மை அந்நியப்படுத்துகிறது. இந்த கருத்துக்கு ஒரு நோக்கமும் இருக்கிறது. மனித குலம் கூடி வாழ்கிற இனம்தான், ஆனால் உள்ளம் கூடி வாழவில்லை. கூடி வாழுகிற இயல்பு படைத்த மனிதன் ஏன் கூடி வாழ இயலவில்லை என்றால், அவன் கூடி வாழ்ந்துவிடலாகாது என்று இந்த சாதி வெறி, மதவெறி, இனவெறி, வட்டார வெறி உணர்வுகள் நம்மை இழுத்து செல்லுகின்றன, தடம் புரட்டுகின்றன, மடைமாற்றி விடுகின்றன. இவற்றின் மூலம் தமிழனை கொல்லுகிறான், மனிதனே மனிதனை கொல்லுகிறான். அது பிற நாட்டு வெறியோ, பிற இன வெறியோ, பிற மத வெறியோ எதுவாயினும். நம்முடைய மேன்மக்கள் என்ன சொன்னார்கள்? அவர்கள் ஒன்றும் தேசிய எல்லை வகுத்துக் கொள்ளவில்லை. மனித குலம் பூமி பந்து முழுவதும் பரவி வாழ்வதால் இந்த பூமி பந்து முழுவதும் வாழ்கிற மனிதர்களை உணர வைக்க நம்முடைய முன்னோர்கள் முயன்றார். அவர்களோடு உறவு கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்களோடு மானுட சமுத்திரம் நான் என்று கூவி, எவ்வது உறைவது உலகம் அவ்வது உறைவதுதானே அறிவு. எவ்வது உறைவது உலகமோ அவ்வது உறைவது அறிவு. உலகம் என்பது எது? மனிதன்தான். மனிதனற்ற உலகத்திற்கு ஏது உயிர், ஏது பொருள்? கிடையாது.
மனிதனை மனிதன் நேசிக்க கற்றுக்கொள்ளுகிற முயற்சி இன்று வரை நீடிக்கிறது. சகோதரர்களே, நம்முடைய மேன்மக்களின் சங்க இலக்கியங்களோ பஞ்சதந்திர கதைகளோ இன்னபிற காவியங்களோ நாட்டுப்புற இலக்கியங்களோ நமக்கு கற்றுக் கொடுப்பது மனிதனோடு இணங்கி வாழத்தான். பாரதியார் கூட வரம் கேட்டார். என்ன வரம் கேட்டார்? பூமண்டலத்தில் உள்ள பறவைகள், விலங்குகள், புற்பூண்டு இனங்கள் யாவும் என் வினையால் இன்பமுற்ற அன்புடன் இணங்கி வாழ வரம் கேட்டான் பாரதி. பூமண்டலம் முழுவதும் வெறும் தமிழ் மண் மட்டும் அல்ல, இந்திய மண் மட்டும் அல்ல, இந்த பூமண்டலம் முழுவதிலும் இருக்கிற உயிரினங்கள், மனிதனுக்கு அப்பா உயிரினங்கள் அனைத்தும், உட்பூண்டுகள் கூட இணங்கி இன்பமுற்று அன்புடன் வாழ வேண்டும். இதுதான் பெருவேட்கை, இதுதான் பெரிதினும் பெரிதுகள் என்று நமக்கு அவர்கள் சொன்ன முதுரை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுதானே அறிவு. வெறும் உணர்ச்சிகளில் தீக்குச்சியை உரைத்து வைத்து பற்றி எரிய விடுவது பொறுப்பற்ற போக்கு. அது அவசியமில்லை. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுந்து மக்கள். உலகம் உண்ண உடுத்த உடுப்பாய் புகழ்வேன், உடைமை மக்களுக்கு பொது, புவியை நடத்து, பொதுவில் நடத்து என்று சொன்னான் பாரதிதாஸ். வானை போல மக்களை தாவும் வெள்ள அன்பால் இதை குள்ள மனிதர்க்கும் போராடா தோழனே என்று சொன்னார். குள்ள மனிதர் என்றால் சிந்தனையில் ரொம்ப கிட்ட பார்வை கொண்டவர்கள், குறுகிய எண்ணம் கொண்டவர்கள், கூட்டுக்குழு போன்றவர்கள். அவை சரியல்ல என்பதை நம்முடைய முன்னவர்கள் தொடர்ந்து வந்ததைத்தான் சமீபத்திய கவிஞர்கள் இயல், இசை, நாடக வழியில் இதற்கெல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள், முன்வைத்து சிந்திக்க தூண்டி இருக்கிறார்கள். அதை நம்முடைய இலக்கியங்கள் அற்புதமாக காட்டுகின்றன. ஒன்றுமில்லை, மணிமேகலை இருக்கிறது. மணிமேகலை கோமுகி பொய்கையில் கிடந்த அமுத சுரபி எப்படி வந்தது மணிமேகலைக்கு? அதற்கு முன்னர் அது எங்கே இருந்தது? ஆபுத்திரனின் கையில் இருந்தது. ஆபுத்திரன் அந்த அமுத சுரபி கிடைத்தவுடன் இச்சைக்கு போனான். அதில் ஒரு பத்தினி பெண் அன்னம் விட வேண்டும் என்று ஆதிரையை அணுகினார். ஆதிரை என்ன சொல்லி அன்னமிட்டாள்? பாரதம் அடங்கலும் பசி பிணி அருகன ஆதிரை இட்ட நல்ல ஆருயிர் மருந்து. அந்த நல்ல ஆருயிர் மருந்தை ஆதிரை பாரதம் அடங்கலும் பசி பிணி அருக. பசிப்பிணி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அழிய வேண்டும் என்று அவள் விரும்பவில்லை. பாரதம் முழுவதும், உலகம் முழுவதும், மனிதகுலம் வாழுகிற பகுதி முழுவதும் பசிப்பிணி அற வேண்டும் என்று விரும்பிய நெஞ்சம்தான் சீத்தலை சாத்தனார் நெஞ்சம் அல்ல. அதுதான் தமிழ் மண்ணும் மரபும் கற்றுக் கொடுத்த ஞான செல்வம். பூமண்டலம் முழுவதையும் நேசிக்கிற, பூமண்டலம் முழுவதும் வாழுகிற மனித நலனில் அக்கறை கொள்ளுவதே எங்கள் தமிழ் மூதாதையர் எங்களுக்கு கொடுத்து விட்டு போன
பிதரார்ஜித சொத்து என்பதை நாம் உணர்கிற போதுதான் நம் உள்ளொளி உயிரும் ஒளியும் பெறும். நம்முடைய அறிவு உயிரும் ஒளியும் பெறும். உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியதுதான் நம்முடைய முன்னவர்கள் நமக்கு போதித்த ஞானம். ஆனால் நாம் தடம் புரண்டு போகிறோம். வெறுப்பை உமிழ கற்றுக்கொண்டிருக்கிறோம். குரோதத்திற்கு குரோதம் தீர்வு அல்ல, வெறுப்புக்கு வெறுப்பு தீர்வு அல்ல. குரோதத்திற்கு அன்பை போதிக்க வேண்டும். அன்பை ஆயுதமாக்குங்கள். நெருப்புக்கு நீரை ஆயுதமாக்குவது போல் கொலைக்கு கொலை தீர்வு அல்ல, பழிக்கு பழி தீர்வு அல்ல. இதெல்லாம் காட்டுமிராண்டி காலம். மற்றெல்லாம் மனித குலம் கடந்து நடந்து வந்துவிட்டது. மீண்டும் அதே எல்லைக்கா நாம் கொண்டு சொல்ல வேண்டும்? இல்லை. இந்த 2 சொல் என்பது 4 சொல்லும் 2 வரியில் அடக்கி வைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஞான சூத்திரம்தான். அவற்றை அவர்கள் அடக்கி வைத்து தமிழ் மண்ணில் எதிர்காலத்தில் பிறக்கிற சந்ததியை இந்த ராஜபாட்டையில் போக வேண்டும் என்று விரும்பித்தான் இவற்றை தந்தார்கள். ஆனால் நம்முடைய நிலைமையில் கொஞ்சம் தடம் புரளுகிற ஒரு விபத்து விபரீதம் ஏற்படத்தான் செய்யும். இந்த ஏற்படுகிற காலத்தில் நம்முடைய தடம் புரண்ட மனதை சரியான தடத்தில் நிலைநிறுத்த நம்முடைய ஞான தந்தையர் வழியில் சிந்திப்பதுதான் பொருத்தம். இதைத்தான் பாரகம் அடங்கரும் கம்பராமாயணத்திலும் ஒரு குறிப்பிட்ட எல்லை சொல்லப்படவில்லை. எந்த சாரத்திலும் எந்த கவிதைகளின் வரிகளிலும் நமக்கு கிடைத்திருக்கிற போதனையின் சாரம் தேனின் அடையில் தேன் இருப்பது போல் நம்முடைய ஒவ்வொரு படைப்பிலும் இருப்பது உலகம் தழுவிய பார்வைதான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே முதல் சர்வதேசியவாதி தமிழ்நாட்டில் பிறந்தவர்தான். உலகம் முழுவதையும் நேசிக்க கற்றுக் கொடுத்த ஞானம் இங்கிருந்துதான் ஒளி வீசியது, உலகிற்கே வழிகாட்டியது. ஒற்றைச்சான் ஆட்டம் தவறு, தனி மனித ஆட்டம் என்பது தவறு. உலகத்தோடு இணங்கி வாழ்வதுதான் நம்மையும் உயர்த்தும், உலக மனித குலத்தையும் உயர்த்தும். அதற்கு நடப்பு உதாரணங்கள் நிறைய இருக்கின்றன. நான் அந்த விவரங்களுக்குள் விரிவாக போக விரும்பவில்லை. சம்பவங்களின் பட்டியலாக அது நீண்டு போகும். எவ்வளவோ விஷயத்தை சொல்ல முடியும். சாதி மிக பெரும் தீங்கு. இந்திய மனிதர்களை மனித உள்ளத்தோடு செதுக்க முயன்ற மேன்மக்களுக்கு நெருக்கடி கொடுத்தது இந்த வர்ணாசிரம முறைதான், சாதிய கட்டமைப்பு தான். மனிதன் பிறப்பில் மேல் கீழ் என்பது அறிவியலுக்கே பொருத்தமற்றதல்லவா? இவர் தீண்டலாம், தீண்டாமல் போகலாம். எப்படி அது வரும்? இன்றைக்கு கூட ரிக்வேதம் இருக்கிறது, சூத்திரங்கள் இருக்கின்றன, சாம அதர்வண வேதங்கள் இருக்கின்றன, வேதாந்த கருத்துக்கள் இருக்கின்றன. இவற்றில் நாம் இன்று பார்க்க வேண்டியது கடந்த காலத்தில் பெரும்பகுதியும் சூத்திரர்கள் தான் அதிகம். தமிழ்நாட்டையே எடுத்துக்கொண்டால் எம்பிசி பிசி பட்டியலின மக்கள், பட்டியலின மக்களும் பிற்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட சாதியினரும் மிக பிற்படுத்தப்பட்ட சாதியினரும் இணைந்து நிற்க வேண்டிய கட்டாயம் இன்று ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு வஞ்சகமான ஒரு முயற்சி இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
அது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழ் மண்ணின் மரபுகளை நசுக்கி அழிக்க முற்படுகிறது, மேலாதிக்கம் செலுத்த முற்படுகிறது. அது முன்வைக்கின்ற கருத்து ஆபத்தான். தேசிய இனங்கள், அவருடைய பண்பாட்டு மூலங்கள், அவருடைய மொழி சார்ந்த உரிமைகள், தாய்மொழி சார்ந்த உரிமைகள் ஆகிய அனைத்துமே இன்றைக்கு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. ஒற்றை மனித அதிகாரத்தின் கீழ் இந்தியாவின் தேசிய இனங்கள் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட கருத்துக்கு கட்டுப்பட்டு நுகத்தடியில் பூட்டப்பட்ட மாடுகள் மாதிரி சூத்திரர்கள் மீண்டும் பழையபடி மேல் வருணத்திற்கு உழைக்க மட்டுமே கடமைப்பட்டவர்கள், மேல் வருணம் மட்டுமே கல்வி கற்றுக்கொள்ளுகிற உரிமை படைத்தவர்கள், சூத்திர சாதி அவர்களுக்கு தொண்டூழியம் புரிய மட்டுமே கடமைப்பட்டவர்கள் என்று அவர்களை அவர்களே கருதி கொள்ளுகிற அளவுக்கு மூட மூட நிர்மூடத்தனத்தையே தமக்கு ஞானப்பால் போல் வார்க்க தொடங்கிவிட்டார். அதனால் தான் கல்வி முறையில் வடிகட்டுகிற முறைகள் வருகின்றன. என்ன வடிகட்டுகிற முறை என்பது எது? நவீன வர்ணாசிரம வடிகட்டுகிற முறைக்கு பெயர் தேர்வுகள். இந்த தேர்வுகள் என்பது எது? காலங்காலமாக கற்றுக்கொள்வதையும் கற்றுக் கொடுப்பதையும் குல தொழிலாக கொண்ட சாதியினர், காலங்காலமாக உழைக்க மட்டுமே கடமையாக்கப்பட்டுள்ள சாதியில் பிறந்த மாணவர்களால் சமநிலையில் போட்டியிட முடியாது, போராட முடியாது. கல்வி அவர்கள் பின்தங்கி போவது இயல்பானது. அதற்கு வரலாற்று ரீதியான காரணங்கள் இருக்கின்றன. அப்படி பின்தங்கி போனவர்கள் சம நடை பயிலுவதை தடுக்க, சமநிலை அடைவதை தடுக்க புதிய கல்வி கொள்கை என்ற பெயரால் பழைய வர்ணாசிரம முறைப்படி கற்றுக்கொள்வதையும் கற்றுக் கொடுப்பதையும் கொண்ட சாதி இன மாணவர்கள் மட்டுமே பயிற்சி பெற்று தேர்வாக வழிவகை காண்பதுதான் வடிகட்டுகிற முறைதான் இந்த தேர்வு முறை. இது எங்கே போகிறது? மனித இன வரலாறு மீண்டும் பின்னோக்கி போகிறது. ஆனால் மனித சமூகத்தை பற்றி ஆய்ந்தறிந்த மேதைகளின் வரையறுப்புப்படி ஒருபோதும் மனித குலம் பின்னோக்கி, மனித வரலாறு பின்னோக்கி நகரவே முன்னோக்கித்தான் போகும். முன்னோக்கி நகருவதை பின்னுக்கு இழுக்கிற ஒரு பலவந்த முயற்சியைத்தான் இன்றைய மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டின் தமிழ் தேசிய இனத்தை மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள பல்வேறு தேசிய இனங்களின் உரிமைகளை பறிப்பதை தன்னுடைய கொள்கையாக கொண்டுள்ளது மத்திய அரசு. சூத்திர சாதி என்றால் எது? தமிழ்நாட்டில் உள்ள பிற்பட்ட சாதியினர் எல்லோரும் சூத்திரர்கள் தான், மிக பிற்பட்டவர்களும் சூத்திரர்கள் தான். பட்டியலின மக்கள், இவர்கள் எல்லோருடைய உரிமையையும் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையின் மூலம் பறிக்கிற போது இவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டால் தானே தடுக்க முடியும். அதிலும் ஒரு சூட்சமத்தை பாருங்கள். இந்த பட்டியலின சாதியினர் பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட சாதியினர் ஒன்று சேர விடாமல் அவர்களை ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளுவதை தொடர் நிகழ்ச்சியாக மாற்றியமைக்கின்ற திரைமறைவு சதி வேலைகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. பட்டியலின மக்களையே ஒருவரை பிரிதொருவருக்கு எதிராக, மிக பிற்படுத்தப்பட்ட மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடையில் எதிராக,
இப்படி ஒரு சாதியை பிரிசொரு சாதிக்கு எதிராக ஒன்றுடன் ஒன்று மோதவிடுவதன் மூலம் தங்களின் சாமர்த்தியமான வர்ணாசிரம முறையை பழையபடி கொண்டு வருவதை தடுக்க இவர்கள் சிந்திக்க முடியாதபடி நம்முடைய கண்ணை குருடாக்குகிறார்கள். அறிவு கண்ணை சரியாய் திறந்தால் பிறவி குருடனும் கண் வருவான். அந்த அறிவு கண்ணை சரியாய் திறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இல்லை என்றால் பழையபடி குல தர்மம் தான், குலத்திற்கு ஏற்ற தர்மம். சூத்திரனுக்கு எது தர்மம்? அதர்மமே தர்மம். சூத்திரனுக்கு என்ன வேலை? தொண்டுழியம் புரிவது மட்டுமே வேலை. பட்டியல் இணைத்தவர்களுக்கும் அதே கதிதான். இவர்கள் எல்லோரும் ஒரே நிலையாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். எனவே பட்டியல் இனத்தில் இடம்பெற்றுள்ள சாதிய மக்களும் மிக பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்த மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியினரை சார்ந்தவர்களும் ஒன்று கூட வேண்டும். ஒன்று சேரவில்லை என்றால் பழையபடி நுகத்தடியில் புண்பட்ட காளையை மீண்டும் நுழைத்து உழவு செய்வது போல சூத்திரர்களை மீண்டும் தொண்டூழியம் புரிகிற நிலைக்கு தள்ளிவிடுவார்கள் என்பதை மிகுந்த கவனத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும். மிகுந்த கவனத்தோடு கவனிக்கவும் வேண்டும். அது இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாத அளவிற்கு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அது முழு பலத்தோடு வந்திருக்கு. அதிகார பலம், பணபலம், கார்ப்பரேட் பணபலம். ஏனென்றால் இந்த அரசு கார்ப்பரேட் என்றால் உள்நாட்டு பெருமுதலாளிகள், பன்னாட்டு பெருமுதலாளிகள், இவர்களின் இருவரின் நலன்களை காப்பாற்றுகிற அரசு என்பதால் இவர்களை இந்த அரசை அவர்கள் காப்பாற்றுகிறார். அதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற வஞ்சகமான வடிவம் இறை நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கைகளில் இவர்கள் கரையான் உற்றெடுக்க அதற்குள் கருணாகம் புகுந்து கொள்வது போல இவர்கள் தங்கள் திருவிளையாடல்களை அரங்கேற்றுகிறார்கள். இதனுடைய உட்பொருள் பழையபடி மேல்வருணம் கோல் கொண்டு மேதினியை ஆழ்வருணம் என்பதை நிலைநாட்டுவதுதான் அவர்களின் கொள்கையாக இருக்கிறது. இது இந்தியாவின் தேசிய இனங்களை அழித்துவிடும். தேசிய இனங்களின் பண்பாட்டு மூலங்களையும் அழித்துவிடும். தேசிய இனங்களின் மொழி உரிமை முற்றாக பறிக்கப்பட்டுவிடும். இதன் மூலம் தமிழன் மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ் இனம் மட்டுமல்ல, எல்லா தேசிய இனங்களும் பாதிக்கின்றன. உலகில் ஒரு மிகப்பெரிய தீய சக்தி, அதுதான் நிதி மூலதனம் என்று பொருளாதார அறிஞர்கள் இதை வரையறுக்கிறார். இந்த நிதி மூலதனம்தான் உலகம் முழுவதும் உள்ள வளரும் நாடுகளில் அவர்களின் அரசியல் பொருளாதார மேலாண்மையை அங்கே நிலைநாட்டுகிற வேலையில் இறங்கியிருக்கிறார்கள். வளரும் நாடுகள், ஓரளவு வளர்ந்த நாடுகள் தங்களுடைய இறையாண்மையை நிலைநிறுத்திக் கொள்ள இயலாதவாறு பொருளாதார சுதந்திரத்தை பறித்து விட்டார்கள். அரசியல் சுதந்திரத்தை பறி கொடுத்தவர்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவில் பறித்து கொண்டார்கள். இப்படி பறித்து வளரும் நாடுகளில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொண்டார்கள். இப்படி நிலைநிறுத்திக் கொண்டவர்கள் பண்பாட்டு துறையிலும் தங்கள் கைவரிசையை காட்ட தொடங்கிவிட்டார்கள். பண்பாட்டிலே கை வைக்கிறார்கள், கல்வியிலே கை வைக்கிறார்கள். காலப்போக்கில் தாய்மொழி வழக்கொழிந்து போகும். அதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட மொழி திணிக்கப்படுகிறது. ஹிந்தி, சமஸ்கிருதம்,
ஏன் திணிக்கப்பட வேண்டும்? வழக்கொழிந்து செத்து போன சமஸ்கிருதத்திற்கு ஏன் இவ்வளவு உரிமை? அரசியல் சட்டத்தின் 8வது அட்டவணையில் இணைக்கப்பட்டுள்ள 22 மொழிகளுக்கும் சமநிலை வேண்டும், சம உரிமை வேண்டும், சமமாக செலவு செய்யப்பட வேண்டும். இந்த உரிமைகளை புரிந்து கொள்வதற்கு எது தடை? நம்முடைய குறுகிய எண்ணப்போக்கு தேசிய இனங்கள் ஒன்றுபடுவதையே தடுத்து விடுகிறது. மொழி பிரிவினைகள் நம்மை இணைப்பதை தடுத்து விடுகின்றன. நம்மை பிணித்துள்ள இந்த பீடையை அப்புறப்படுத்த வேண்டுமானால் தேசிய இனங்களும் ஒன்றுபட வேண்டும். இந்தியாவில் இருக்கிற தேசிய இனங்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற பல்வேறு குல இன குழு மக்களும் ஒன்றுபட்டு நின்று நிதி மூலதனம் என்ற பெயரில் உலகம் முழுவதும் தன்னுடைய சர்வ ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முயன்று கொண்டிருக்கிற உலக வர்த்தக கழகம் என்ற தீய சக்தியின் கை கருவிகளான உலக வங்கி, சர்வதேச நிதி நிறுவனம், உலக வர்த்தக கழகம், இந்த மூன்றும் நிதி மூலதனத்தின் ஆயுதங்கள். இந்த மூன்றும் தான் வெறும் பொருளாதார முனையில் மட்டுமல்ல, அரசியல் முனையில் மட்டுமல்ல, பண்பாட்டு துறையிலேயும் கால் வைக்கிறார்கள். திருவள்ளுவரை பற்றி இவர்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? திருவள்ளுவருடைய அறிவாற்றல் குறித்தா, அவருடைய பொதுமறை குறித்தா? இல்லை. தூண்டில் போட்டு தமிழர்களை பிடிக்கின்ற ஒரு யுக்தி. உண்மையிலேயே வள்ளுவன் தமிழ்நாட்டின் தமிழ் இலக்கியம் இன்ன பேரறிஞர்கள் விட்டு சென்ற அந்த மொழி உலகில் 7000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன. அதில் 7 மொழிகளில் ஒரு மொழியாக இருப்பது தமிழ். அந்த தமிழ் மொழியை வெறும் தமிழர்களை ஏமாற்ற பயன்படுத்துகிற மத்திய அரசு தமிழர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. நம்முடைய செம்மொழி அந்தஸ்து வெறும் பெயர் பலகையில் இருக்கிறது, நிதி ஒதுக்கீட்டில் இல்லை. கீழடியிலோ நம்முடைய அருகில் உள்ள திருநெல்வேலியிலும் சரி, இங்கே அருகில் உள்ள கொடுமணல் பல வரலாற்று செல்வங்கள் புதைந்து கிடக்கின்றன. அவற்றையெல்லாம் எடுப்பதற்குரிய நிதி ஒதுக்கீடுகள் இல்லை. இதற்கு என்ன காரணம்? தேசிய இனங்களுக்கான தொன்மையான வரலாறு வெளிப்பட்டு விடுவதன் மூலம் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் பின்தங்கி போகும் என்ற உள்நோக்கத்தோடு தேசிய இனங்களின் மூல அடையாளங்களுக்கான நீண்ட தொன்மை வரலாற்றை மறைக்க நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படுகிறது. எல்லாம் எவ்வளவு மோசமான அத்துமீறல்! இவற்றையெல்லாம் எது நிறைவேற்றி கொண்டிருக்கிறது? இவற்றை நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்களிப்பது எதேச்சதிகாரம்தான், மத்திய அதிகார குவியல் தான். ஒவ்வொன்றும் மாறுகின்றன. கொடுமையிலும் கொடுமை. ஆறு செத்து போகிறது, மண்ணும் காற்றும் மாசுபடுத்தப்பட்டு விடுகின்றன. அவற்றை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ற ஒன்று உண்டு, அது கட்டுப்படுத்துவதே இல்லை. இனிமேல் பொதுமக்களிடம் மண் கெட்டுவிட்டது, நீர் பகுதியிலே கெட்டுவிட்டது, காற்று துர்நாற்றம் வீசுகிறது, எங்களுடைய நுரையீரல் கோளாறு ஏற்படுகிறது என்றெல்லாம் முறையிடுகிற மக்களின் முறையீடுகளை கண்டுகொள்ள வேண்டியதில்லை. கார்ப்பரேட் எங்கு வேண்டுமானாலும் தொழில் நடத்தலாம். இனி காவிரி டெல்டா நெல் விளையும் பூமியாக நீடிக்காது. வேதாந்தாவும் அதேபோல் ரிலையன்ஸ் அம்பானிகளும்
டெல்டா பகுதியில் எங்கு வேண்டுமானாலும் தோண்டலாம். பரிபூரண உரிமை உண்டு, அதை எதிர்க்கிற உரிமை உங்களுக்கு இல்லை என்று தடுத்து விட்டார்கள். எவ்வளவு விபரீதமான நிலை இந்தியாவில் நிலவுகிறது. மிக உயர்ந்த செந்நெறி ஒன்றை உலக மனித குலமே கருதி சிந்திக்க வேண்டிய ஒரு ஞான கோட்பாட்டை வலியுறுத்திய எதிர்கால தலைமுறை அவற்றை கை கொண்டு உலகை வலியுறுத்த வேண்டும் என்று விரும்பி அவற்றை நமக்கு சொத்தாக விட்டுவிட்டு போன தமிழ்நாட்டின் மூல சொத்துக்களை அழிப்பதிலேதான் மத்திய எதேச்சதிகாரம் கொடிகட்டி பறக்கிறது. எனவே இவற்றிலிருந்து முழு விடுதலை வேண்டுமானால் ஒற்றுமைதான் மிக முக்கியம். அதிலும் தமிழ்நாட்டில் பண்பாட்டுத்துறை பேராபத்திற்குள்ளாகிவிட்டது. தமிழ்நாட்டின் அரசியல், பொருளாதார, பண்பாட்டு நலன்களை காப்பாற்ற வேண்டிய மாநில அரசு காப்பாற்ற தவறிவிட்டது. பாஞ்சாலி துயில் உரியப்படுவதை துரியோதனனால் வேடிக்கை பார்த்தது போல தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கின்ற மத்திய அரசை வேடிக்கை பார்க்கிறது, விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறதே தவிர விடிவு சொல்லுகிற தைரியம் அவர்களுக்கு இல்லை. எனவே நாம் தான் வெளிப்புற்ற வேண்டும். தமிழ்நாட்டு மக்களே, நீங்கள் எல்லோரும் அனைவரையும் ஒன்று திரட்டுகிற ஆதார சுருதியாக விளங்க வேண்டும். நீங்களே மூல கயிறாக விளங்க வேண்டும். நீங்களே அடித்தள கற்களாக நிற்க வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாட்டை மட்டுமல்ல, உலகையே காப்பாற்ற முடியும். உலகையே காப்பாற்றுகிற அளவிற்கு தமிழ்நாடு பலம் பெற வேண்டுமானால் பட்டியலின மக்களே, உங்களுக்குள் பிரிவினை வேண்டாம். பிற்படுத்தப்பட்ட சாதி மக்களே, உங்களுக்குள் மோதிக்கொள்ள வேண்டாம். மிக பிற்படுத்தப்பட்ட சாதி மக்களே, நீங்களும் மோதிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் 3 பேரும் சாதிகளை கடந்து ஒன்றுபட்டு விழிப்புற்று எழ வேண்டும். விழிப்புற்று எழுந்தால்தான் நம்முடைய தேசிய இனங்களின் சகல உரிமைகளையும் காப்பாற்ற முடியும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது வெறும் பாட புத்தகத்தில் படிப்பதற்கு அல்ல, தேர்வுகளில் எழுதி மார்க் பெறுவதற்கு அல்ல, நம்மை வாழ்க்கை நெறியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை நெறியாக மாற்றிக்கொண்டால் அதை போன்ற மிருக பலம் வேறொன்றும் இல்லை. சர்வ பலமும் நமக்கு வந்துவிடும். அந்த பலம் ஞான பலம் வரும். வெறும் உடற்பலத்தை அல்ல, ஞான பலம் பெற வேண்டுமானால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இந்த 4 சொல் 2 வரியில் அடக்கப்பட்டிருக்கிற உலகெழுவிய ஞான கோட்பாட்டை நாம் முன்கொண்டு செல்ல மெய்யான பிரதிநிதிகளான தமிழ் பண்பாட்டின் மூல ஆதார செல்வத்தின் நிகழ்கால பிரதிநிதியாக வழிகாட்ட இயலும். அந்த மகத்தான ஒற்றுமையை நோக்கி தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். முடியல.